பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்திலே நீங்கள் எங்களோடு கூட ஜெபத்திலே இணைந்திருந்தீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்திலே ஒரு வியாழக்கிழமை அன்று ஒரு தாயார் கோவில்பட்டியிலிருந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய சொத்துக்களுக்காக அநேக ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னோடு கூட கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமும் என்னை ஜெபிக்க கேட்பார்கள். அவர்கள் கொஞ்ச நாளாக என்னிடத்தில் பேசவில்லை. நான் அதை யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் கடந்த வியாழக்கிழமையிலே அந்த சகோதரி என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், பாஸ்டர், நாம் ஜெபித்த காரியத்தை பிப்ரவரி மாதமே கர்த்தர் நிறைவேற்றி முடித்து விட்டார். அந்த சொத்துக்கள், விற்க வேண்டிய சொத்துக்களை விற்க கர்த்தர் கிருபை தந்தார். நான் உங்களிடத்திலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களாக காத்திருந்தேன் என்று சொல்லி அவர்கள் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் பெங்களூரு பட்டணத்திலிருந்து ஒரு தாயார் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். மகன் திருமணத்தில் இணைந்திருந்த அந்த மகனுக்குள்ளே ஒரு தற்கொலை எண்ணம் திடீரென்று சொல்லி தற்கொலை எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. அவனுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி கொஞ்ச நாட்களாக என்னிடத்தில் கேட்டார்கள். ஒரு 3 மாதமாக சபைக்கு வருகிறதில்லை என்று சொல்லி அவனுக்காக ஜெபிக்க கேட்டார்கள். கடந்த சில மாதங்களாக அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கடந்த 2 வாரமாக அந்த மகன் தொடர்ந்து சபைக்குள்ளே வருகிறார். வரும்பொழுது அவர் தேவனுடைய வார்த்தை கேட்டு கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறார் என்பதையும் அந்த தாயார் என்னிடத்தில் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பு தேவனுடையது. வருகிற நாட்களிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் அல்லது கர்ப்ப தடைகள் இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் விசேஷமாக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட ஜெபத்தில் சேர்ந்து கொள்ளலாம். வருகிற வெள்ளிக்கிழமை அந்த உபவாச ஜெபத்தில் கர்ப்பத்தடை, திருமண தடைகள் மற்றும் அடிக்கடி நான் கேள்விப்படுகிறது இந்த சொத்து பிரச்சனைகள், இதற்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். அநேக சொத்துக்கள் விற்க வேண்டியிருக்கிறது, அநேக சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களும் நீங்கள் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், மகிழ்ச்சியாக்கும் தேவன். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். இங்கே சங்கீதக்காரர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா! இன்றைக்கு அநேக பாடுகள் வழியாக கடந்து போனவர்களுக்கு உள்ள ஒரு சாதாரணமான இயற்கையான ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு ஏற்பட்டு நமக்கு இனி மகிழ்ச்சி இராது என்று சொல்லி தீர்மானித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இந்த காலகட்டம்தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதோடு கூட மகிழ்ச்சி இல்லாமலே வாழ்ந்து விட போகிறோமா, அல்லது நான் தைரியமாக என் தேவனிடத்தில் வந்து இந்த சங்கீதக்காரனை போல கேட்பதற்கு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் ஒரு நன்மையை கேட்பார் என்று சொன்னால் எவ்வளவு உரிமையோடு கேட்குமோ, அதே போல் பரம தகப்பனிடத்தில் போகும் பொழுது ஒரு உரிமையோடு போக வேண்டும். இந்த சங்கீதக்காரர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர், ஐயோ என்னுடைய சமாதானம் இழந்து விட்டது, எனக்கு சந்தோஷம் போய்விட்டது, இனி நான் இருக்கிற வாழ்க்கையை வைத்து எப்படி போகிறதோ அதன்படி போக வேண்டும். நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் போவோம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேகம் பேருக்கு காணப்படுகிறது.
ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? என்னை மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி கேட்டு பழக வேண்டும். மகிழ்ச்சியாக்கும். எத்தனையோ நன்மைகள் என்னை விட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய நன்மைகள் கொடுக்கப்படாமல் எடுத்து கொண்டிருக்கிறான் சாத்தான். அதை நான் அப்படியே விட மாட்டேன். நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் நடுநடுங்க ஆரம்பித்து விடுவான். ஏனென்று சொன்னால், நம்முடைய உரிமைகளை கர்த்தருக்குள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்துக்குள் இருக்கிற உரிமைகள், நன்மைகளை நம்ம கேட்கும் பொழுது சாத்தானுக்கு பயம் கொடுக்க ஆரம்பித்து விடும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே என்னை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பழகுங்க. எத்தனையோ நன்மைகளை இழந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கவலையிலே வாழ்க்கையை ஓட்டாதபடிக்கு என்னை மகிழ்ச்சியாக்கும். அங்கே முக்கியமான ஒரு காரியம், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அநேக ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஒரே துன்பம் நிறைந்த ஆண்டுகளாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பொதுவாக துன்பம் நிறைந்த ஆண்டுகள் என்று சொன்னால் 2007, 8, 9 ஆண்டுகளை நான் சொல்லுவேன். அந்த 3 ஆண்டுகளிலே நான் நினைத்து பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனை, அநேக கேள்விகள், அநேக துன்பங்களை கடந்து போன காலகட்டம். நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த 3 ஆண்டுகள் ஒரு இருள் நிறைந்த ஆண்டுகள் என்று சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், அந்த 2008 ஆண்டில் எங்களுடைய தாயார் மரித்து போனார்கள். அதற்கு பின்பதாக சபையில் முக்கியமானவர்கள் அநேக பேர் மரித்து போனார்கள். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. சாத்தான் சொன்னான், இதோட உன்னுடைய ஆசீர்வாதம் முடிந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொன்னார், சங்கீதத்திலே 30:5 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுக்கு களிப்பை உண்டாக்குகிற நாட்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அதை நீங்கள் விரும்ப வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இழந்து போனதை காட்டிலும் நான் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போல தான் யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். இன்றைக்கு அநேகம் பேருக்கு கேட்பதற்கே பயம் உண்டு. பொதுவாக இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். பொதுவாக ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம் என்று சொன்னால், நம்ம வீட்டில் கணவன் அல்லது பிள்ளைகள் வரவில்லை என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்திருக்கிற அந்த பலகாரத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி தைரியமாக யார் கேட்பார் என்று சொன்னால், யாருடைய உறவு மிகவும் நல்ல உறவோடு இருக்கிறோமோ, ஒருவேளை நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட போய் எனக்கும் இந்த பலகாரத்தை கொடு, என்னுடைய பிள்ளை சாப்பிடணும், என்னுடைய கணவர் சாப்பிடணும், என்னுடைய மனைவி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தைரியமாக எந்த இடத்துல கேட்போம் என்று சொன்னால், அந்த உறவிலே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிற இடத்துல தான் நம்ம தைரியமாக கேட்போம். அதே போல தான் ஒரு சில இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது, ஐயோ நாம் கேட்டால் இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தோன்னு சொன்னால் அவரிடத்தில் கேட்க நாம் விரும்ப மாட்டோம். அதே போல தான் கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு நாம் பயப்படக்கூடாது. அநேக காரியங்களை இழந்து விட்டேன், நான் கேட்கிறது சரியா என்று கூட தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு இழந்து போன காலத்தை எனக்கு திரும்ப தர வேண்டும். யாக்கோபு கேட்டார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி. வேறு வழி இல்லாமல் அங்கே ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். என்னவென்று சொன்னால், யாக்கோபு என்று சொல்லி அழைக்கப்பட்ட யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். பிரியமானவர்களே, ஒரு சிலர் வைராக்கியமாக கேட்கிறதுனாலே தங்களுடைய அடையாளங்களையே மாற்றுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மேல் என்ன முத்திரை போடப்பட்டிருக்கிறது? உங்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லி உங்களை கேலி செய்கிறார்கள்? இந்த நாட்களில் கர்த்தர், நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். ஒரு வேத வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 31:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு, கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிற நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள். இந்த காலகட்டம்
ஒரு கடினமான பாதையில் கடந்து போகும் பொழுது அதை அடக்கி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணீரை காத்துக்கொள். ஏனென்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிற காலம் இந்த காலகட்டம். உன்னுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை யாக்கோபு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எத்தன் என்கிற அர்த்தம் கொண்டது. எத்தன் என்று சொன்னால் ஏமாற்றுக்காரன், அவன் ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அடையாளத்தையே மாற்றி உன்னை இஸ்ரவேலாக மாற்றுவேன். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ களிப்பை விரும்பினா என்று சொன்னான், உன்னுடைய வாழ்க்கையில் களிப்பை தர அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு கடைசியிலே நான் அந்த புது வருட ஆராதனையில் நான் போகும் பொழுது நான் இழக்க வேண்டிய எல்லாவற்றையும் இழந்தது போல நான் உணர்ந்தேன். அந்த ஆண்டில் 2010 அடி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் உனக்காக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி. நான் நினைத்தேன், கடந்த 3 ஆண்டுகளும் நான் எவ்வளவோ முயற்சி செய்துட்டேனே, எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்துட்டேனே, இனி எங்கே திறக்கப் போகிறது? பிரியமானவர்களே, நம்முடைய சோர்வின் உச்சக்கட்டத்தில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய சோர்வின் உச்சக்கட்டத்தின் நேரத்தில் தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் என்று சொல்லி ஒவ்வொன்றாக கனடா தேசத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. வேதாகம கல்லூரி படித்தேன். படிப்பதற்காக நான் வீசா அப்ளை பண்ணுகிறேன். அற்புதத்துக்கு மேலே அற்புதம். நான் சொல்லிப்போனால் இந்த நாள் மாத்திரம் போதாது, அத்தனை அற்புதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் மகிழ்ச்சியாக்கின ஆண்டாக கர்த்தர் எனக்கு மாற்றி தந்தார். பிரியமானவர்களே, அவரால் நாட்களை திரும்ப கொடுக்க முடியும், நம்முடைய வயதை திரும்ப கொடுக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும், மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறது ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை கர்த்தர் மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வருவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக சூழ்நிலை நிமித்தம், ஆண்டவரே, சொந்தக்காரர்கள் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் மகிழ்ச்சி இழந்தவர்களாக காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கட்டளிட வேணுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வருகிற நாட்களில் நான் இழந்து போனதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு நல்ல நன்மைகளை தந்திருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல கிருபை தருவீராக. நன்மையும் கிருபையும் பெருகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறந்து விடாமல் வெள்ளிக்கிழமை எங்களோடு கூட நீங்கள் ஜெபத்தில் இணைந்திருங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ பிளஸ்ட் டே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.